இன்றைக்கி வந்து ஒரு கஸ்டமைஸ்டு கேக் டெக்கரேஷன் தாங்க பார்க்க போகிறோம். இந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா 13th பர்த்டே. அவருக்கு வந்து ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு அந்த தீம் தான் வந்து அவங்க மம்மி வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க கஸ்டமைஸ் பண்ணி. ஸோ இதில் வந்து ரொனால்டோ வந்து அவரோட ஃபேவரெட்டு. அதனால் அவரோட பிக்சர் இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லிட்ரலி வந்து எனக்கு இது கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சாம்பிள் அனுப்பி இது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் படி நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 90% அதே மாதிரி பண்ணிட்டோன்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவர் நினைக்கிறேன். பண்ணி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. ஐம் நாட் ஷுர் சாக்லேட் ஆர் பட்டர்ஸ்காட்ச், இது ரெண்டில் ஏதோ ஒரு ஃப்ளேவர். 1 kg கேக்கு. எனக்கு வந்து கேக் வீடியோஸ் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும், டெக்கரேஷன் வீடியோஸ் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபேவரெட் ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம சேனலில் நல்லா வந்து வியூஸ் போன ஒரு வீடியோஸ்னால் கேக் வீடியோஸும் டெக்கரேஷன்ஸ் வீடியோஸ் தான். ஸோ அந்த இதில் வந்துட்டு வீடியோஸ் எடுக்கணும்னு நான் ட்ரை பண்ணுவேன். பட் மோஸ்ட் ஆஃப் த டே அது வந்து முடிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இது பண்ணுறதே வந்து எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது. எனக்கு இன்னும் அந்தளவுக்கு ஈஸியாக டக்குன்னு எல்லாமே பண்ண முடியல. கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த பக்கம் சைடில் வந்துட்டு பொடி பிஸ்னஸ்க்கு பண்ணிக்கிட்டு இருப்பேன். பொடிக்கு இது ஏதாவது ரோஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பேன். பட் இந்த வீடியோ எடுத்த அன்றைக்கி லக்கிலி எனக்கு எந்த ஆர்டருமே இல்லை. இந்த ஒரே கேக் ஆர்டர் தான் இருந்தது. இன்னும் ஒரு 1/2 kg கேக் இருந்தது. அதை நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன் சின்ன கேக்குன்றனால. ஸோ இது மட்டும்தான் இருந்தது. அதனால் ஈஸியாக பண்ணி முடிச்சுட்டேன். இந்த ரொனால்டோ பிக்சர்ஸு இந்த ஃபுட்பால்லாம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ காப்பி இருப்போம் இல்லையா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ காப்பி ஷீட்டில் வந்துட்டு பிரிண்ட் வந்து பண்ணி எடுத்துட்டேன். நம்ம வந்து நார்மல் பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபாண்டன்ட்டில் கட் பண்ணி ஃபாண்டன்ட்டில் ஒட்டினோம் அப்படின்னா கூட சீப்பான ஆப்ஷன் தான். பட் இந்தளவுக்கு கிளியராக இருக்காது ஒன்று. இன்னொன்று ஃபாண்டன்ட் வந்து யூஸ் பண்ணுறதுல எனக்கு விருப்பமே இல்லை. அதனால் யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்காது. அந்த பிரிண்ட் வந்து அந்த கேக்கில் ஒட்டும். அதனால் வந்து நான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ காப்பி இதில் எடுத்துட்டேன். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் ஸ்டில் இது வந்து நல்லா அவுட்புட் இருக்கும். கேக்லேயும் வந்து எந்த மெர்ஜ் ஆகாது. அதுக்கப்புறம் ஒயிட் சாக்லேட்டில் வந்து 13th போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே வந்து கோல்ட் டஸ்ட் பண்ணிட்டேன். இந்த க்ரீன் கலர் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு சுகர் தான். சுகர் மெல்ட் பண்ணி கேரமலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே லைட்டாக ஃபுட் கலர் போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பிடிச்சிருக்கா இல்லையான்னு. ஓகே கைஸ், பை பாய்.